சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் சபேஷன் ஃபேன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியும், எமோஷனலா பல விஷயம் இடம்பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருந்தாலும், இலங்கையை சேர்ந்த சபேசனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமே அவர் பாடக்கூடிய அந்த பாடலும், அந்த சாங் செலக்ஷன், பாடக்கூடிய விதம், இது எல்லாத்து மூலயமாவும் அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. சுஷாந்திகாவுக்கு முன்னாடியே சபேசன் முதல் ஃபைனலிஸ்டா போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவளை காத்துட்டு இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா சுஷாந்திகா சபேசனோட கொஞ்சம் பெட்டரா பாயிட்டதால அவங்களுக்கு அந்த முதல் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சி அவங்க ஃபினாலே போயிட்டாங்க. இப்ப அடுத்ததா 4 ஸ்லாட் இருக்கு. இந்த 4 ஸ்லாட்ல சபேசன் செகண்ட் ஃபைனலிஸ்டாவோ இல்ல 3வது ஃபைனலிஸ்டாவோ போய் உட்காருவாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புக்கு மத்தியில கடந்த வாரம் நடந்த சரிகமப்பா அப்புறம் சிங்கிள் பசங்க சங்கமம் அப்படிங்கிற ஷோ நடத்தி டிக்கெட் ஃபினால ரேஸ் வந்து அங்க வைக்கல. அதனால அக்டோபர் 25, 26 இந்த வாரம் நடக்க போற சரிகமபாவுக்கான எபிசோட்ல தான் டிக்கெட் ஃபினாலுக்கான ரேஸ்க்கான அடுத்த எபிசோட் நடக்க போகுது. இதுல தான் அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போறாங்க. முதல் வாரத்துல சுஷாந்திகாவும், 2வது டிக்கெட் ஃபினாலே வாரத்துல எந்த ஒரு நபரையுமே செகண்ட் ஃபைனலிஸ்டா அவங்க சூஸ் பண்ணல. நிறைய வாரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிஷா சொல்லிட்டாரு. அது சபேசன் ஃபேன்ஸுக்கும் சபேசனுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி கொடுத்துருந்துச்சு. அப்படிப்பட்ட சபேசன் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 25, 26 நடக்க போற சரிகமபா டிக்கெட் ஃபினாலுக்கான ரேஸ்ல தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து செகண்ட் ஃபைனலிஸ்டா போறதுக்கான எல்லா வாய்ப்பையும் வாங்கியிருக்காராம். இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. சபேசன் இந்த சீசன்ல ஆரம்பத்துல வரும்போது அவருக்கான ஒரு ஏவியை பிளே பண்ணாங்க. அந்த ஏவில அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டர் இவங்க எல்லாமே பேசும்போது சபேசனுக்கு டிகிரி முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம ஒரு அன்எம்ப்ளாயா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. தனக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல வந்து முன்னேறி போகலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் சபேசனை அன்லக்கி ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இதை சபேசனோட சிஸ்டரே அந்த ஏவில ஷேர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடைச்சி நீ வந்து ஒரு லக்கியான பர்சனா மாறிட்டேங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியா அவங்க அப்பா சொன்ன விஷயம், சபேசன் இப்ப இந்த வயசுல இருக்கக்கூடிய மற்ற யங்ஸ்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம தன்னோட ஆசாபாசம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும், குடும்பத்தை முன்னேற வைக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா வாழ்க்கையில பெரியாளா வரணுங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் விஷ் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் ஒரு நம்பிக்கையும் சபேஸ் மேல வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட சபேசன் ஃபினாலே போறதுக்கு முன்னாடியே அவர் எலிமினேட் ஆகிடுவாரோ, அவர் வந்து ஃபினாலே ஸ்டேஜ் ஏத்தாம மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஃபினாலே கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட பயம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இந்த வாரம் சபேசன் தன்னோட குடும்ப பின்னணி நினைச்சும் தன்னை பார்த்து யாரெல்லாம் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாகவும் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை டிக்கெட் ஃபினாலேக்கான 3வது வாரத்தில் கொடுத்துருக்காரு. அது மூலயமா செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை பெறுவதற்கான எல்லா தகுதியும் பெற்று இப்போ ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வச்சிருக்காராம். இன்னொரு பக்கம் சபேசன் கூட எந்த 3 நபர்கள் போட்டி போட போறாங்க இந்த டிக்கெட் ஃபினாலே ரேஸ்ல அப்படிங்கிறது முக்கியம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை சபேசனோட கொஞ்சம் சுமாரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சபேசன் இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்டா சூஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதனாலே இந்த வாரம் சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க.